இப்போ நீங்க இந்த சார்ட்டை பார்க்கும்போது இந்த கிரீன் அண்ட் ரெட் கலர் உங்களுக்கு கேண்டில்ஸ் தெரியும். ஆனா உண்மையில இந்த கேண்டில்ஸ்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வாரே நடக்குது. இந்த ரெண்டு கேண்டில்களையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்க ட்ரேடிங் லெவல் டைரக்டா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். இன்னைக்கு நம்ம இந்த கிரீன் ரெட் கலர் என்ன பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கிரீன் சொல்ல மாட்டோம், இதை நம்ம புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரெட் கலர் இருக்கிறத நம்ம பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். இப்போ உங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு காயின் ட்ரேடர் அகாடமி. இப்போ இந்த ட்ரேடிங்ல நிறைய டீப்பான விஷயங்கள், இடனான சீக்ரெட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா காயின் ட்ரேடர் அகாடமி நாங்க உங்களுக்கு கரெக்ட் ட்ரேடிங் சொல்லி தரோம். இப்போ நீங்க நெக்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் ஆகிறது மூலம் உங்களால ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாற முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்க சீட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அப்படியான ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல புல்லிஷ்னா என்ன, பியரிஷ் என்ன, இந்த கேண்டில் ஸ்டிக்கு உள்ளால இருக்க பையர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், செல்லர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், இந்த விக்கெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன காரணம், இந்த கேண்டலோட இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். முக்கியமா இதுல இருக்க ஃபால்ஸ் சிக்னல்ஸை நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் என்ன பார்ப்போம். கேண்டில் ஸ்டிக்னு சொல்றது இந்த சார்ட்ல பாக்குறோம் தானே, நம்ம ஒரு பார் மாதிரி இருக்கு. இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில், இது எல்லாம் சேர்ந்ததுதான் கேண்டில் ஸ்டிக். சரியா? இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த பிரைஸ் மூவ் ஆகுது தானே, இந்த பிரைஸ் என்ன மாதிரி மூவ்மெண்ட்டை கொடுத்திருக்கு அப்படிங்கறத விசுவலா காட்டுற ஒரு லாங்குவேஜ். அதுதான் நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்னு சொல்லலாம். இப்போ இந்த கேண்டில் நமக்கு ரெண்டு டைப் இருக்கும். ஒன்னு புல்லிஷ், அதாவது நம்ம பார்த்த கிரீன் கலர் கேண்டில், இவங்கலாம். சரியா? இன்னொன்னு பியரிஷ், அதாவது நம்ம பார்த்த ரெட் கலர் கேண்டில். இவங்களை புல்லிஷ்னு சொல்லுவோம், இவங்களை பியரிஷ்னு சொல்லுவோம். இப்போ இந்த எல்லா கேண்டலுக்குமே ஒரு 4 முக்கியமான எலிமெண்ட்ஸ் இருக்கும். சரியா? அப்படி 4 எலிமெண்ட்ஸ்லயும் புல்லிஷ் கேண்டலுக்கு சில விஷயங்கள் மாறும், பியரிஷ் கேண்டலுக்கு சில விஷயங்கள் மாறும். அது என்ன மாறும் அப்படின்னா, ஓப்பன் பிரைஸும் க்ளோஸ் பிரைஸும் மாறும், மற்ற விஷயங்கள் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துட்டு வரோம். சரியா? இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் எல்லாம் ஒரு ஸ்பெசிபிக்கான டைம் ஃப்ரேம்ல உருவாகும். ஒரு 1 ஹவர்ல ஒரு கேண்டில் உருவாகி இருக்கலாம், அதே மாதிரி 1 டேல ஒரு கேண்டில் உருவாகி இருக்கலாம். இதுல திக்கா நடுவுல சென்ட்ரலா ஒரு விஷயம் இருக்கும், அதை தான் நம்ம பாடின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பியரிஷ் கேண்டலுக்கு இந்த பகுதி பொடியா இருக்கும், சென்ட்ரல்ல திக்கா இருக்க பகுதி. இதே மாதிரி புல்லிஷ் கேண்டலுக்கு இந்த சென்ட்ரல்ல இப்படி திக்கா இருக்க பகுதி பொடியா இருக்கும். அப்ப ரெண்டு கேண்டலுக்குமே பொடிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா இந்த இடத்துல கலர் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். சரியா? இது கிளியரா எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஓப்பனிங்கையும் க்ளோசிங்கையும். இப்ப புல்லிஷ் கேண்டல்னா மார்க்கெட்டுக்குள்ள பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்ப இந்த கேண்டலோட ஓப்பன் பிரைஸ் கீழே இருக்கும், க்ளோசிங் பிரைஸ் மேல இருக்கும். அதே மாதிரி பியரிஷ் கேண்டல்னா மார்க்கெட்டுக்குள்ள செல்லர்ஸ் இருக்காங்க. செல்லர்ஸோட வேலைனா அந்த கோயினை செல் பண்றது, செல்லிங் ப்ரெஷரை கொண்டு வரது, செல் பண்றது தான் செல்லர்ஸோட வேலை. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இருந்து செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுவாங்க. இதனால அந்த கோயினோட பிரைஸ் கீழே வரும். இப்ப இதோட ஓப்பன் பிரைஸ் மேல இருக்கும், க்ளோசிங் பிரைஸ் கீழே இருக்கும். அதனால தான் பிரைஸ் கம்மியாக போகுது. இப்போ இது கீழே 2 லைன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கேண்டல்ஸ்க்கு மேலேயும் ஒரு லைன் இருக்கு, இங்கேயும் ஒரு லைன் இருக்கு, அதே மாதிரி இதுக்கும் மேலேயும் கீழே லைன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்கும். அந்த பீரியட்குள்ள இதோட ஹை பிரைஸ் எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கு அந்த டைம் டியூரேஷன்ல, அதே மாதிரி அந்த பீரியட்குள்ள இது எவ்வளவு கம்மி பிரைஸ் கீழே மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிருக்கு, அது ரெண்டையும் காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வீக்னு சொல்லுவோம். வீக் இல்லைன்னா சேடம்னு சொல்லுவோம் இதை. சரியா? அப்ப இதோட ஹை பிரைஸ் மேல இருக்கும், இந்த கேண்டலோட ஹை பிரைஸ் மேல இருக்கும், இந்த பியரிஷ் கேண்டலோட லோ பிரைஸ் கீழே இருக்கும், அதே மாதிரி இந்த புல்லிஷ் கேண்டலோட லோ பிரைஸும் கீழே இருக்கும். அதாவது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இது ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கோம். 1 ஹவர் கேண்டில் இந்த காயின் ஓப்பன் ஆகுது $10, க்ளோஸ் ஆகும்போது $5. சரியா? இப்போ இந்த 1 ஹவருக்குள்ள இந்த பிரைஸோட ஹை பிரைஸ் எவ்வளவு போயிருக்கு? $12 வரைக்கும் போயிருக்கு. இந்த 1 ஹவருக்கு கம்மி பிரைஸ் எவ்வளவு போயிருக்கு? $2 வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு தான் இந்த மார்க்கெட்ல இந்த சேடம் வந்து உருவாகுது. இப்ப இந்த புல்லிஷ் கேண்டலையும் பியரிஷ் கேண்டலையும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் அந்த ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓப்பன் பிரைஸ் எங்க இருக்கு, க்ளோஸ் பிரைஸ் எங்க இருக்கு அப்படின்ட்டு. சரியா? அப்புறம் ரெண்டாவது சைன் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல உங்களுக்கு கிரீன் கலர் கேண்டலா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ள பையர்ஸ் கண்ட்ரோல் இருக்காங்க, மார்க்கெட்டை ஃபுல்லா பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்காங்க. பையர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறதுனால நடக்கும், மார்க்கெட்ல ஒரு காயினோட இல்ல ஒரு ப்ராஜெக்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இந்த டைம் நீங்க மார்க்கெட்ல ஒரு ப்ராஜெக்டை பை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்ல நீங்க செல் பண்ணிட்டு மார்க்கெட்ல இருந்து நீங்க வெளில வரலாம். இப்ப மார்க்கெட்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் உருவாகுதுன்னு வச்சுக்கோ. சரியா? இந்த டைம்ல மார்க்கெட்டுக்குள்ள அதிகமான பையர்ஸ், சரியா, நிறைய அதிகமான பையர்ஸ் உள்ள வர்றாங்க. அப்படி இந்த டைம்ல அவங்க வாங்குறதுனால தான் தொடர்ந்து மார்க்கெட்டோட பிரைஸ் மேல போய்கிட்டே இருக்கு. அதிகமா நிறைய பேர் பை பண்றதுனால இதை புஷ் பண்ணி மேல கொண்டு போவாங்க. இப்ப நீங்க இந்த கேண்டில்ஸோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும். இப்ப நம்ம சார்ட்டுக்கு போவோம். இப்ப இந்த ஏரியாக்குள்ள பாருங்க, உங்களுக்கு நிறைய கிரீன் கலர் கேண்டில் இருக்கு, அதாவது புல்லிஷ் கேண்டில் இருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும். சரியா? உங்களுக்கு மார்க்கெட்ல இந்த மாதிரி பெரிய பெரிய பொடியோட கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ள அதிகமான பையர்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருக்காங்க, பிரைஸ் அதிகமா மேல தள்ளுவாங்க. சரியா? ஆனா உங்களுக்கு இந்த பாடி பாருங்க, இங்க பாருங்க குட்டி குட்டி பாடி இருக்கு. இந்த ஏரியாவிலும் பாருங்க, இந்த கேண்டிலோட பாடி ரொம்பவே சின்னதா இருக்கு. இப்படி இருக்கும்போது இங்க பையர்ஸ் ரொம்பவே வீக்கா இருக்காங்க. சரியா? எப்ப இந்த மாதிரி பெரிய பாடி வருதோ, பாடி உள்ள கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ, அப்பதான் மார்க்கெட்ல பையர்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த பாடியில நம்ம சொல்லியிருப்போம் விக்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அப்பர் ஷேடோ, லோவர் ஷேடோ. இதுல நமக்கு இந்த லோவர் விக் இருக்குதான்,
அதாவது இந்த கேண்டலோட இந்த லோவர் வீக். சரியா? இது வர்றதுக்கு காரணம் மார்க்கெட்ல இந்த இடத்துல செல்லர் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து கீழே தந்திருக்காங்க. அப்படி இருந்தாலுமே மார்க்கெட்ல பையர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த லோவர் வீக் நமக்கு சொல்றது. சரியா? அதே மாதிரி அப்பர் வீக் இருந்தாலும் அப்பர் வீக் இருக்குது மார்க்கெட்ல பாருங்க இந்த கேண்டல் எல்லாம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகினாலும் மார்க்கெட்டை பையர்ஸ் மேல புஷ் பண்ணாலும் இந்த செல்லர்ஸோட ரிஜெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த அப்பர் வீக் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி கேண்டல்லாம் நீங்க சப்போர்ட் ஏரியா, அப்புறம் ட்ரெண்ட் கண்டினியூஷன், ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன், பிரேக் அவுட் கேண்டல், இதுக்கெல்லாம் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாக்குறது எப்படி தெரியும்னா இதுக்கு நம்ம செப்பரேட்டா வீடியோ போட்டுருக்கோம். ஃபியூச்சர்ல இன்னும் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ உடனுக்குடனே உங்களுக்கு அதுக்கான நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம ரெட் கலர் கேண்டலுக்கு பார்ப்போம். அதாவது பியரிஷ் கேண்டல். இப்போ உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகுதுன்னா இதோட ஓப்பன் பிரைஸ் மேல இருக்கும், க்ளோஸ் பிரைஸ் கீழே இருக்கும். சரியா? இந்த இடத்துல நீங்க கர்சர் கொண்டு போகும்போது இந்த டாப்ல பார்க்கலாம் பாருங்க, பிரைஸ் மாறும். அப்ப இந்த இடத்துல ஓங்கிறது ஓப்பன் பிரைஸ், ஹெச்ங்கிறது ஹை பிரைஸ், இங்கிறது க்ளோஸ் பிரைஸ். நீங்க அதை நோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேண்டலுக்கும் மாறும். இப்போ இந்த கேண்டலோட ஓப்பன் பிரைஸ் எவ்வளவு? 1.23 மெட்ரிக். நான் டோட்டல் மார்க்கெட் கேப்ல இருக்கேன், அதனால நமக்கு டோட்டல் மார்க்கெட் கேப்பும் காட்டுச்சு. இப்போ இந்த கேண்டல் ஓப்பன் ஆகும்போது கிரிப்டோ மார்க்கெட்டோட கேப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.23 ட்ரில்லியன். இதே இந்த கேண்டல் க்ளோஸ் ஆகும்போது அதோட கம்மியா தான் இருக்கும், 1.21 ட்ரில்லியன். சரியா? அப்ப கிட்டத்தட்ட நமக்கு 0.02 மெட்ரிக் டன்ங்கிறது மைனஸ்ல காட்டுது. அப்பதான் இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க, அப்படிதான் இதுக்கு அர்த்தம். சரியா? இப்போ உங்களுக்கு அதிகப்படியான ரெட் கலர் கேண்டில் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகுதுன்னா இங்க செல்லர்ஸ் மார்க்கெட்டை டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? மார்க்கெட் பாசிட்டிவா இல்ல. இப்ப மார்க்கெட் நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்கு, மார்க்கெட் கீழே வருது, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல அதிகப்படியான இப்படி ரெட் கலர் கேண்டில் வருது அப்படின்னா இதுக்கான டிமாண்ட் கம்மியா இருக்கு. இந்த இடத்துல சப்ளைங்கிறது அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சப்ளை அதிகமானதான் இதோட பிரைஸ் கீழே வருது. இப்போ இந்த பியர் கேண்டில் மார்க்கெட்ல உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ள மார்க்கெட்ல இதோட பிரைஸ் அதிகமா இருக்கு. அப்ப நிறைய பேர் யோசிக்கிறாங்க இதோட பிரைஸ் அதிகமா இருக்கு, இதை வித்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கனாலதான் மார்க்கெட்ல இதோட பிரைஸ் கீழே வருது. உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட்ல பெரிய பெரிய ரெட் கலர் கேண்டில் வருது அப்படின்னா இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, அதாவது விற்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அந்த இடத்துல ஹோலிங்கும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல குட்டி குட்டி கேண்டில் ஃபார்ம் ஆகுது தானே. சரியா? இந்த மாதிரி செல்லிங் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகும் போது இதுல செல்லிங் ப்ரெஷர் ரொம்பவே வீக்கா இருக்கு, மார்க்கெட் அந்த இடத்துல ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெட் கலர் கேண்டில் உங்களுக்கு அப்பர் இருந்துச்சுன்னா மேல இருந்துச்சு அப்படின்னா இங்க மார்க்கெட்டை பையர்ஸ் மேல கொண்டு போனாலுமே இங்க செல்லர்ஸ் அதிகப்படியான வந்து இங்க ரிஜெக்ஷனை கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட்ல பையர்ஸ் இருந்தாலும் இங்க செல்லிங் பொசிஷன் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப மார்க்கெட்ல நமக்கு ஒரு லாங் ஓவர் வீக் இருந்தா இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா இது ஒரு ரெட் கலர் கேண்டில் இருந்தாலுமே மார்க்கெட்ல இங்க பையர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை கொடுத்து புஷ் பண்ணி மேல தள்ளிருக்காங்க. அப்படி தள்ளி இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த ஓப்பன் பிரைஸ்க்கு மேல கொண்டு போக முடியாம டயர்ட் ஆகி அந்த ஓப்பன் பிரைஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல பையர்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதான் அர்த்தம். இப்ப சொல்ல போற பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். இந்த பியரிஷ் கேண்டில் எங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில், அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த பியரிஷ் கேண்டில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அந்த டாப் ஏரியாவில் இந்த பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை நம்ம கன்சிடர் பண்றது ரொம்பவே முக்கியம். இன்னொரு விஷயம் தான் மார்க்கெட்ல ஒரு ஃபேக் அவுட் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் அங்க இருந்து குயிக்கா கீழே டம்ப் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ். இதை பத்தி நீங்க இன்னும் ஃபர்தரா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் அகாடமி நாங்க உங்களுக்கு ப்ரிப்பேரிங் லேர்ன் பண்றோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதே மாதிரி ஸ்கிரீன் தெரியுற கான்டாக்ட் நம்பரையும் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டிப்ஸை புக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிரீன் கலர்ல என்ன, ரெட் கலர்ல என்ன, இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது, இதோட சைக்காலஜி என்ன அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லா பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே கேண்டில் ஸ்டிக்கை இன்னும் அட்வான்ஸா பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.